அந்த கட்டு தானே அது அந்த இருக்கு சரியோ அந்த கட்டு அப்படியே வந்து இரண்டு போகம் வேளாமை செய்யக்கூடிய காணி. அதாவது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மட்டக்களப்பு மாவட்டம் ஆயத்தியமலை தெற்கு ஒளிமடு கண்டம் ஒளிமடு கண்டம் அப்படின்ற இடத்துல இருக்கு. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அதாவது இப்போ 1 ஏக்கர் 2 ஏக்கரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, ஒரே இடத்துல இருக்கக்கூடிய 20 ஏக்கர் காணியை வந்து விற்கப்படுறாங்க. காணியெல்லாம் பார்த்துங்க அப்படி சமனாக இருக்கணும், இது எல்லாம் சமனாக இருக்குண்ணே காணியெல்லாம். இதை தரறு தானே, அதாவது இந்த வயல் காணிரி தானே எல்லாம் வந்து திருத்தப்பட்டு சமாந்தரியாக இருக்குது. நீரில் வந்து சமனா ஒரு பாயக்கூடிய நீர்லாம் இருக்கு ஐயா, தண்ணி வேஸ்ட் இல்லை. ஒரே ஒரு இதில் இந்த 20 ஏக்கர் காணியும் இருக்குது. வளர்ச்சி பாய்ச்சல் படித்தேன். காணிக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்க? பாய்ச்சலும் படித்தலும் இதுதான் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம். அது எப்படி இங்கே இருக்கு? இது ஓகே தானே, நீங்கள் வளர்ச்சி நாங்கள் காட்டினே பாய்ச்சலும் படித்தலும் படி இருக்கு. உண்மையில் வந்து எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே இந்த 20 ஏக்கரும் ஒரே இடத்துல இருந்து ஒரே உறுதியில் வந்து காணி வந்து எடுக்கிறது வந்து உண்மைக்கும் சரியான கஷ்டம். கண்டிப்பாக என்ன அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இது ஒரு அதிர்ஷ்டசாலி தான் உண்மையில். இதை காணியை வந்து பெற்றுக்கொள்ள நீங்கள் வந்து அதிர்ஷ்டசாலி. உண்மையாகவே இந்த 20 ஏக்கர் ஒருமிக்க கிடைக்கின்றது உண்மையாக வரப்பிரசாதம். எல்லாருக்கும் இது அமையாது. இதை மட்டும் என்னால் சோர்வணி சொல்வேன். 50 விளையமாக இருந்தால் சரி, விளைய வைக்கலாம், அவங்கள பொறுத்தது. அதுதான் வந்து நீங்கள் ஏக்கருக்கு வந்து ஒரு 50 மூடை நீங்கள் விளைய வைப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து 3 மாதத்தில் வந்து 1000 மூடை விழாம நெல் உங்களுக்கு விளையும். அந்த 1000 மூடைகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 9000 படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே தடையில் வந்து உங்களுக்கு 90 லட்சம் வருது. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து போய்ஷபனுஷான். அதாவது இன்றைய இந்த காணொலியில் என்ன விஷயம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஆட்டோ ஒன்று நாங்கள் விற்பனைக்கு நாங்கள் போட்டிருந்தாங்க. அந்த ஆட்டோ வந்து நல்லபடியாக வந்து கொடுத்தாச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து கொள்ளடிச்சு கொண்டிருக்கீங்க, இப்போ வந்து ஆட்டோ கேட்டு கொடுத்தாச்சு. புதிய ஆட்டோ வந்து அவங்களை நாங்கள் சொல்லுவோம். அதே நேரத்தில் வந்து இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லியிருந்தாங்க, உங்களுடைய வீடுகள் உங்களுடைய காணிகள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக அதை நாங்கள் விற்று தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி இலக்கம் நாங்கள் போட்டிருந்தாங்க. அந்த தொலைபேசி இலக்கம் வந்து 076 34 22 806 076 34 22 806 அப்படின்ற இலக்கத்துக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டு சொன்னால் வந்துட்டு நீங்கள் காணியை வாங்கவே முடியும், காணியை வந்து விற்கவே முடியும் என்ற விஷயத்தை வந்து நாங்கள் சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அந்த தொலைபேசி இலக்கத்தினோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணாவும் ஒரு அக்காவும் வந்து தொடர்பு கொண்டுருந்தாங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் அவசரமாக வந்து ஒரு காணி ஒன்று நாங்கள் விற்க போகிறோம். அதாவது வீட்டு காணி இல்லை, வீடு கட்டக்கூடிய காணி இல்லை, அதாவது நீங்கள் வேளாமை செய்யக்கூடிய காணி, 2 போகம் வேளாமை செய்யக்கூடிய காணி. அதாவது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மட்டக்களப்பு மாவட்டம் ஆயத்தியமலை தெற்கு ஒளிமடு கண்டம் ஒளிமடு கண்டம் அப்படின்ற இடத்துல இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அதாவது இப்போ 1 ஏக்கர் 2 ஏக்கரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, ஒரே இடத்துல இருக்கக்கூடிய 20 ஏக்கர் காணியை வந்து விற்கப்படுறாங்க. இந்த 20 ஏக்கர் காணியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே உறுதியில் இருக்குன்னு, ஒரே உறுதியில் இந்த 20 ஏக்கர் காணியும் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இது வந்து 2 போகம் வந்து வேளாமை செய்யக்கூடிய நிலம்னு சொல்லலாம். உண்மையிலே இப்போ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த காணி வந்து என்ன மாதிரி தரத்தில் இருக்குது, எப்படி இருக்குது, எத்தனை மூட விளையம், என்ன இதனுடைய பெறுமதி எவ்வளோ போகுது அப்படின்ற முழு விஷயத்தையும் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்போ அந்த வகையில் வந்து ஒரு இடத்த போகிறோம்னு சொன்னால் வந்து இந்த இடம் பற்றி எனக்கு முடிச்சா தெரியாதுன்னு, அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இதை பற்றி நல்லாவே வந்து ஆராய்ஞ்சி இந்த காணி பற்றி தெரிஞ்ச ஒரு நபர் நமக்கு வேணும் என்ற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த இடத்துக்கு நாங்கள் தொடர்பு கொண்டு, அதாவது முன்னால் இந்த இடத்துக்கு ஒளிமடு கண்டத்துக்கு வந்து இதுக்கு முதல் வட்டாணையாக இருந்த அந்த ஐயாவையும் தான் நாங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28-30 வருஷமாக வந்து இதே இடத்துல வந்து ஒரு வட்டாணியாக இருந்திருக்காங்க. வட்டாணி அவங்களுக்கு தெரியும் என்ன, இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து பொறுப்பாக இருப்பாங்க. இப்போ கிராம உத்தியோகஸ்தர் மாதிரி இந்த வயல் நிலங்களுக்கு வந்து பொறுப்பாக இருப்பாங்க, தண்ணி விடுறது அந்தந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறது அவங்களால தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த நபரை நாங்கள் இப்போத்தைய நபரில் இதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து வட்டாணி அந்த நபரை நாங்கள் அழைச்சிட்டு வந்திருக்கோம். சொந்தமான நிறைய விஷயங்களை வந்து அவர் சொல்லுவார். இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காணொலியில் வந்து இந்த இடமெல்லாம் சுற்றி காட்டப்படுறோம்னே, எவ்வளோ பிறகு இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, எப்படி இந்த மண் எப்படி இதில் விளைச்சல் அப்படின்ற வந்து தேப்பறன். அதாவது இதில் வந்து ஆர்வம் உள்ளவங்க மட்டும் என்ன, நிறைய பேர் யோசிப்பீங்க எங்கே வந்து நம்மளோட காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
உண்மையில் வந்து இப்போ வேளாண்மையில் வந்து இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எத்தனை மூடையும் வந்து விளைய வைக்கலாம் என்ன ஒரே ஏக்கரில் வந்து எத்தனை மூடையும் வந்து விளைய வைக்கலாமாம். அது வந்து நம்ம விவசாயம் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்து இருக்குன்னு. நீ இப்போ வந்து ஒழுங்காக விவசாயம் செய்யலைன்னு சொன்னால் வந்துட்டு 10 மூடையும் வருவேனே. நீ ஒழுங்காக விவசாயம் செஞ்சேன்னு சொன்னால் வந்து ஒரே ஏக்கருக்கு 60 மூடையும் வருமாம், 50 மூடையும் வருமாம், 40 மூடையும் வருமாம். இது வந்து இந்த நிலத்தினுடைய மண்ணை பொறுத்து இது வந்து வேளாமை நல்லா வளரக்கூடிய ஒரு தன்மையில் வந்து இந்த விவசாய நிலம் வந்து காணப்படுது. இப்போ நாங்கள் இதில் வந்து எந்த இடத்துல நிற்கிறோம்னு சொன்னால் வந்துட்டு இந்த 20 ஏக்கருக்கும் என்ன சொந்தமான இந்த பசலைகள், அடுத்து வந்து விதை நெல்லாம் வந்து கொண்டு வரக்கூடிய இந்த வாடி பாருங்கள், சரிதா அந்த வீடு. ஓகே, இது வந்து இது ஒரு காணி வளவுத்துண்டா இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு 20 பர்ச்சேஸ் வரும் இது மட்டுமே. என்ன இந்த காணி மட்டும் ஒரு 20-25 பர்ச்சேஸ் வரும். இந்த 25 பர்ச்சேஸுக்குள்ளே வந்து ஒரு குட்டியார வீடு ஒன்று இருக்குது. அது வந்து பசலைகள் நெல்லுகள் என்ன வைக்கக்கூடிய இடம் தானே அது. அந்த ஒரு இருக்கிறாரு அவங்க உரிமையாளர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு லண்டனில் இருக்கிறாங்கண்ணே. லண்டனில் இருக்காங்க. இப்போ காணி எல்லாம் வந்து ஓகே ஆகிட்டு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் கோல் எடுத்தால் வந்து உடனே அங்கேருந்து இங்கே வருவாங்க. அதுக்கு பதிலாக வந்து தான் வந்திருக்காங்க. இது அவங்களுடைய மாமாண்ணே, அவங்களுடைய மாமா, அந்த அக்காவோட மாமா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ஓகே, காணி இப்போ நீங்கள் எவ்வளோ காலத்து பிறகு இங்கே வந்திருக்கீங்க? நான் வந்து ஒரு 8-9 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கீங்கண்ணே. அதாவது இப்போ வந்து இது வேறு ஆக்கள் குத்தகை எடுத்து செஞ்சு கொண்டிருக்காங்க. குத்தகை கொடுத்துருக்குறோம். ஓகே 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 ஓகே. நான் குத்தகை கொடுத்து எல்லாரோடையும் கதைச்சு நான் உண்மையில் நல்ல மாதிரி தான் வந்து சொல்கிறாங்கண்ணே. விளைச்சல் எல்லாம் வந்து நல்ல விளைச்சல்னு சொல்லிட்டு இதுக்கு முதல் சிதாக்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் விற்கிறோம்ன்றதுக்கான கதைக்கல. இப்போ உண்மை நிறுவனத்தை கேட்க வேண்டாம், இங்கே ஐயாட்ட கேட்டால் தான் தெரியும்ண்ணே இதில் நிலவரம் என்னமான்னு சொல்லிட்டு. சரியா பாப்பையா, நீங்கள் இப்போ இடத்தெல்லாம் சுற்றி காடணும், கொஞ்சம் நடக்கத்தான் வேணும். சரியோ, 20 ஏக்கர் சும்மா என்ன. வணக்கம் ஐயா. வணக்கம். இவர் தான் வந்து முன்னாள் வட்டாணி ஐயாண்ணே. வணக்கம். 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 என்ன பேர் உங்களுடைய? என் பேர் கணவதி பிள்ளை மாணிக்க வாசகம். கணவதி பிள்ளை மாணிக்க வாசகம். இன்னொரு பேர் சொன்னாங்க மனோகரா. மனோகரன் வந்து கூப்பிடுறது கூப்பிடுவாங்கண்ணே. எவ்வளோ காலமாக வட்டனை இருந்தீங்க? உண்மைக்கும் நான் ஒரு 28 வருஷமாக இதில் இருந்தேன். நான் இப்போதைக்கு எங்களோட வீட்டில் எங்களோட ஒய்ஃபுக்கு சுகமில்ல காரணத்தினால நான் சொன்னேன், இன்னொரு தர வச்சு நீங்கள் செய்யுங்க, நாங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை நான் எப்போவும் நான் செய்வேன். நான் இப்போவும் செய்து கொண்டிருக்கேன் உங்களுக்கு. அந்த வகையில் அவைய தான் நான் பார்க்குற என்ற முக்கிய கடமையாக இருக்கும். என்ன தாயப்போல நான் பார்க்குறேன். அப்போ அவையினால் அதை விட்டுட்டு அவைய பார்க்குறதுக்குன்ற காரணத்தினால தான் நான் அதை விட்டு நான் இதில் நீங்கள் இப்போ அதில் விளக்கம் உங்களுக்கு விளங்கி கொண்டா சரி. இப்போ வேற யார் பண்ணி சொன்னால் கூப்பிட்டா எனக்கு டைம் இல்லை, நான் அதில் இல்லை என்று சொல்லியிருப்பாங்க. நான் அப்படி மனப்பான்மை இல்லை. எப்போவும் விவசாயிகளுக்கோ பொது வேலைகளில் செய்கிறதுக்கு தயங்க மாட்டேன். ஓகே, நீங்கள் எதுக்கு பொறுப்பாக இருந்தீங்க? நான் ஒளிமடு நெடியமடு கண்டமண்டி இது அழைக்கப்படுறது. இது ஆயித்தியமலை தெற்கு பிரதேசம், மட்டக்களப்பு மாவட்டம், மண்மனை மேற்கு, பவனதீவு, ஆயித்தியமலை தெற்கு, ஒளிமடு கண்டம், இந்த டிவிஷன். ஓகே, இரண்டால் இப்போ எங்களை விட என்ன, இப்போ எங்களை விட இவங்களுக்கு தான் தெரியும், அவரை விட என்ன உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்கள் டெய்லி வரக்கூடிய இடம் என்ன, ஒவ்வொரு நாள் வரக்கூடிய இடம். இந்த நிலங்களில் வந்து என்ன மாதிரி விளைச்சல்கள் இதுகள் நீங்கள் சொல்லணும். இந்த காணி வந்து மணலும் இல்லை, தனி களியும் இல்லை, இருவாட்டி மண்ணுன்னு சொல்லுவாங்க. இருவாட்டி மண்ணுன்னு சொன்னால் மணலும் களியும் கலந்தது. அப்போ ஆகையினால இந்த நிலத்திலேயோ மண்ணிலேயோ எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள்கிட்ட செய்கிற எங்களில் தான் இருக்குது. இந்த காணியை விளைய வைக்கிற தரம் எங்களில் தான் இருக்குது. அதை நாங்கள் எப்படி நாம் அந்த பிள்ளைகள் ஒன்றை நாங்கள் பார்க்குறோமோ, எங்கட பிள்ளைகளை நாம் எப்படி பார்ப்போமோ அதே போல் பயிரை பார்த்தா அது நமக்கு பலன் தரும். இதுதான் உண்மை. அப்போ ஆகையினால நாம் எந்த அளவு பசலை இடுறோம், எந்த அளவு தண்ணி இடுறோம், ஏதோ எப்படி நாம் அதை பராமரிக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வந்துட்டா அப்புறம் பேனடை கொடுப்போம். அதே போல் இதை நாம் அவதானிக்கணும். என்னம்மா இந்த வேளாண் எப்படி இருக்குது, வளைச்சி நடுக்க வயலை சுற்றி பார்க்கக்குள்ள அது விலங்கு ஆட்டோமேட்டிக்காக சரி எவ்வளோ இருக்குது, அது கொஞ்சம் பசலை இடணும், கொஞ்சம் பூச்சி வரக்கு கொஞ்சம் கிருமி நாசினி அடிக்க வேணும் என்றதை நாங்கள் அவதானமாக இருந்து அடிக்கட்டு பசலை போட்டு அல்லது மாட்டெரு போட்டு அப்படி போட்டால் தரமாக ஏக்கருக்கு 50 முடையும் விளை வைக்கலாம். அது நம்மட கட்டித்தனம் 5 முடை விளை வைக்கிறதும் அவங்களோட சோம்பரித்தனம் சொல்லலாம். என்ன வேளாண்மை செய்ய தெரிஞ்சிருந்தும் புதுவிதமான வேளாண்மை, அதாவது ஆட தெரியாதவன் அரங்கு விளையாண்பானா, அதுதான் அப்படி இருக்கையில் அது வேளாண்மை செய்கிறேன்னு சொன்னால் அதில் நன்கு ஈடுபாடு இருக்கவனுங்க காணியில் பிள்ளை சொல்ல முடியாது. காணியில் எந்த காரணம் ஒன்றும் ஒரு நாளும் காணியில் பிள்ளை இல்லை. நாங்கள் செய்கிறங்களில் தான் இதுக்கு உன்னச்சி குளத்துலேருந்து நீர்வளம் தேவையான அளவு இருக்கு. நீர் இதெல்லாம் இப்படி பாய்ச்சல் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு ஒரு தனி பாய்ச்சல் ஆரம்பத்தில் பாய்ச்சல் இல்லாமல் அந்த வயல்காரங்களுக்கு பிரச்சனை வந்து நான் அமைப்பில் இருக்கக்குள்ள தமிழ் நிலையாக்களை கூட்டிக் கொண்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து 2 சாராரையும் அழைத்து
2 பேருக்கும் இடையால வாய்க்கால் கொண்டு வெட்டி வாய்க்காலும் இருக்குது டைரெக்டாக கொடுத்துட்டு இருக்கோம். தனியாக நேரடியாக வருது தண்ணி நேரடியாக இதுக்கு வருது. அப்போ வயலுக்குள்ளே வராது வயலுக்குள்ளே வராது. என்னென்ன நான் இருக்கக்குள்ள செய்து கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ நல்ல தானே அப்போ 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 நேரடி பாய்ச்சல். ரெண்டாள் இப்போ இதில் வந்து இப்போ நார்மலாக உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தளவில் வந்து ஒரே ஏக்கருக்கு எத்தனை மூடை இங்கே விளைய வச்சுருக்காங்க? கிட்டத்தட்ட ஆக குறைஞ்சது 25 தான். ஆக குறைஞ்சது 25 ஆக குறைஞ்சது தான் 25. 40 விளையும், 30 விளையும், 35 விளையும், 50 விளையும். அதான் நான் சொல்லிட்டேனே ஆரம்பத்தில். நாங்கள் இப்படி அந்த பசலையை இட்டு அதை இப்படி பராமரித்து எவ்வளவு கவனமாக அடிக்கட்டு புல்லுகளை களைகளை கட்டுப்படுத்தி அதில் கவனமாக பராமரித்து வந்தோம்னு சொன்னால் சராசரி 40 முறை விளைவிக்கிறோம். எந்த வித மாற்று கருத்துக்கும் இடையில் சராசரி 40 முறை விளைவிக்கலாம் ஒரே ஏக்கருக்கு. இந்த காணி என்கிட்ட தந்து நான் சொல்கிற சாமான் தெரியலன்னா நான் ஏக்கருக்கு 40 முறை விளைவிச்சு தருவேன். எனக்கு தெரியும் விளைவி தருவேன். ஓகே, நான் செய்வேன். எனக்கு தெரியும் நான் எப்படி விளைவிக்கணும், இப்படி என்னென்ன சாமான் இதுக்கு இடணும், என்னென்ன செய்யணுன்றதை நான் சொல்ல அனுபவம் தான் எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த வயலை வச்சு தான் நான் சொல்கிறேன் இதை. ஓகே, என்னென்னு சொன்னால் வந்து அதையும் தாண்டி இப்போ ஒரே இடத்துல ஒரே ஆள்கிட்ட இருந்து 20 ஏக்கர் வாங்குறன்றது அது அந்த கிடைக்க போகிறால் ஒரு வரப்பிரசாதம் பெற்றவர் நான் சொல்கிறேன். அதிர்ஷ்டம் உள்ள ஆட்களுக்கு தான் இப்படி காணி கிடைக்குமே தவிர எல்லாருக்கும் இந்த காணி கிடைக்கிறதா அபூர்வம். ஏனென்றால் ஒரு 20 ஏக்கர் காணி கிட்டத்தட்ட 10 பேருக்கும் இருக்கும், 3 பேருக்கு இருக்கு, 4 பேருக்கு இருக்கும், 5 பேருக்கு. அதை மாற்றி எடுக்கிறதே பெரிய கஷ்டமான விஷயம். இந்த ஒரே பேரில் 20 ஏக்கர் காணி இருந்து அதை காணி வாங்க போகிறாள் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவேன். விற்க போகிறாள் அவர் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காரு நான் சொல்லுவேன். கடவுளே இல்லை அப்படிதான் சொல்ல வேணும். ஏதோ ஒரு காரணம் ஒன்று இல்லாமலுக்கு அந்த காணி விற்கப்பட மாட்டாது தானே. கஷ்டம் இல்லாட்டாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இந்த காணியை அவர் கைமாறன்னு சொன்னால் பராமரிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லாமல் இருக்கலாம். சில வேளை அதுக்குரிய அவங்க வெளியாடலாம் பல விஷயங்கள் இருக்கு. அதை வச்சு தான் சொல்றேன் நான். அதான் இப்போ அவங்க இங்கே இருந்தாங்கடா நம்ம பராமரிப்பாங்க வச்சு செய்தவங்க தானே. நாங்கள் கூட்டி கொண்டு வச்சு அவங்க அதான் உண்மைக்கு வந்து எனக்கிட்டே முதல் நிறைய பேர் வந்து கழிச்சிருக்காங்க. இந்த ஒரே இடத்துல வந்து காணி வாங்குற கஷ்டம். இப்போ வந்து ஒரு ஆசை ஒன்று இருக்கு நமக்கு. அதாவது இப்போ ஒரு 20 ஏக்கர் வெள்ளாமல் செய்யணும், அது வந்து குத்தகைக்கு எடுத்து செய்யாமல் நம்மளோட சொந்த பூமியில் செய்யணும் மட்டும் விருப்பம் இருக்கும். ஆனால் அந்த சொந்த பூமியை ஒரு 20 ஏக்கர் 25 ஏக்கரையும் வந்து ஒரே இடத்துல வாங்கணும்ன்ற ஆசை இருக்குது. ஆனால் ஒரே இடத்துல வாங்கலாமா? இப்போ உங்களுக்கு ஒரு காசு தேவை இருக்குள்ள நீங்கள் காணி விப்பீல். அப்போ உங்களோட இடத்துல வந்து ஒரு 5 ஏக்கர் வாங்கி போட்டு பக்கத்தில் இருக்கிற போயிட்டு 5 ஏக்கர் கட்ட தருவான் அவர். நீங்கள் 1 கோடி கொடுத்தாலும் ஒரே ஏக்கருக்கு காணி வந்து தரமாட்டேன் என்ன. அப்போ அப்படி உண்மையில் வந்து எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே இந்த 20 ஏக்கரும் ஒரே இடத்துல இருந்து ஒரே உறுதியில் வந்து காணி வந்து எடுக்கிறது வந்து உண்மைக்கும் சரியான கஷ்டம். கண்டிப்பாக என்ன அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இது ஒரு அதிர்ஷ்டசாலி தான் உண்மையில். என்ன இது காணியை வந்து பெற்றுக்கொள்ள நீங்கள் வந்து அதிர்ஷ்டசாலி. நார்மலாக வந்து ஒரு 35 மூடை ஏக்கருக்குன்னு பார்த்தாலே வந்து இது சராசரி 35 மூடை பார்த்தா சராசரி வந்து ஒரு 35 மூடன்ட்டு பார்த்தாலே வந்து 20 ஏக்கருக்கு 35 தர 20 என்ன 700 மூடை நெல் வருது கிட்டத்தட்ட. குறைஞ்ச விலை இப்போதைக்கு விலை எவ்வளோ சொல்லுங்க? இப்போதைக்கு ஆக குறைஞ்ச விலை வந்து 9,000 10,000 போகுது. ஆக குறைஞ்ச விலை ஒரு மூடை என்ன நாங்கள் கொடுத்தனாங்க 9,000 9,500 கொடுத்தனாங்க நெல். இப்போ நார்மலாக ஒரு அளவாக நல்ல நெல் நல்ல நெல் விதை நெல் இப்போ எவ்வளோ போகுது? நார்மலாக அவரேஜ் அவ்வளோ போகுது நெல். அவரேஜ் சொன்னால் சராசரி 9,000 ரூபா போகும். இப்போ 9,000 போகுது. சரியா? இந்த 700க்கும் சும்மா 9,000 அப்படி கணக்கு போட்டு பார்ப்போம். சரியோ? சரியா? 9,000 படி பார்த்தா சரியோ? அதாவது இந்த பாருங்க 63 லட்சம் வருது. விளங்குதோ? ஒரு ஃபோன் நீங்கள் வெள்ளாமல் செய்தீங்கன்னு சொன்னால் அந்த 20 ஏக்கர் ஒழுங்காக விளைய வச்சோம்னா 63 லட்சம் வருது தானே. அதாவது ஒரு 3 மாதத்துக்குள்ளே 3 மாதத்துக்குள்ளே இந்த 20 ஏக்கரை வச்சு உங்களால் வந்து 63 லட்சம் வந்து இது பண்ணலாம். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 40 மூடை ஏன்னா இதை வந்து 40 மூடை நீங்கள் 50 மூடை வரைக்கும் வந்து விளைய வைக்கலாம். அது உங்களோட திறனை பொறுத்து. சரியோ? சரி, இப்போ வந்து இப்போ 40 மூடை பார்ப்பீங்க. சரியோ? இப்போ 40 மூடை சரியோ? 40 தர 20 அப்போ 800 தர 9,000. அது இப்போ இந்த முறை போனோம் என்ன அடுத்த முறை எவ்வளோ வருது? அதாவது இப்போ 40 மூடை வரும்னு சொன்னால் வந்து 72 லட்சம் வருது. சரியா? 72 லட்சம் வருது. சரி, 50 மூடைக்கு பார்ப்போம் கணக்கு நம்ம. சரியோ? 50 மூடை விளையமாக இருந்தால் சரி வைக்கலாம் அவங்கள பொறுத்தது. அதுதான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் ஏக்கருக்கு வந்து ஒரு 50 மூடை நீங்கள் விளைய வைப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து
3 மாதத்தில் வந்து 1000 மூடை விழாம் என்ன நெல் உங்களுக்கு விளையும். அந்த 1000 மூடைகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 9,000 படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே தடையில் வந்து உங்களுக்கு 90 லட்சம் வருது. அதாவது 1000 மூடையை வந்து நீங்கள் வந்து ஒரு 9,000 படி கொடுக்குறீங்கன்னு சொன்னால் வந்து 90 லட்சம் வருது 3 மாதத்துக்குள்ளேனே. இப்போ நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவுக்குள்ளே காணிகள் எவ்வளவுக்குள்ளே போகுது? சராசரி காணி வந்து ஆக குறைஞ்ச விலையாக இப்போ இஞ்சால போகுது 25. குறைஞ்ச விலை. ஆக குறைஞ்ச விலை 25 28 அப்படி போகும். கூடுன விலையா 35 40 50 போகும். 50 போகுது. 50 போகும். அது என்ன மாதிரி காணிகள்? அது வந்து ஆத்து பாய்ச்சல் தனி சமன் தரையாக இருக்கும். தனிக்களி அது 40 லட்சம். அது 40 லட்சம் 50 லட்சத்துக்கும் போகும். ஏன்னா அந்த அப்படியான காணி அது அதில் விளைச்சல் இதை விட அதிகரிக்கும். அதே சும்மா அது நான் சொன்னேன் இப்போ 50 மூடைன்னு சொன்னால் 55 மூடை 60 மூடை அப்படி ஏறிக்கொண்டே போகும். ஏன்னா அந்த அந்த குறைஞ்சது களி பூமியில் எவ்வளோ ஆக குறைஞ்சது அவங்களுக்கு ஆக குறைஞ்சது 40 தான். குறைஞ்ச 40. ஏன்னா அந்த காணி அப்படி தான் இப்பயும் விளைஞ்சு கொண்டு. அதான் இப்பயும் அந்த காணி அப்படி தான் விளைஞ்சு கொண்டு. அதெல்லாம் 40 லட்சம் போகும் ஒரு ஏக்கர். ஓகே, என்னென்னு சொன்னாலும் வந்து இப்போ நாங்கள் இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் சுற்றி காட்டையில் மாட்டு தெரியாது. நாங்கள் இங்கேருந்து உங்களுக்கு காட்டுறோம் என்ன காணின்ற அளவு. நாங்கள் ஒரு எல்லையை காட்டுறோம். ஒரு எல்லையை பிடிச்சி மற்ற காட்டினா சரி தானே. ஓகே, இதில் வந்து எத்தனை வரவு இருக்குன்னு தெரியாது. நார்மலாக எத்தனை வரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சராசரி 20 ஏக்கர்ண்டா சும்மா ஒரு கணக்கு பார்த்தா 20 ஏக்கர்ண்டு சொன்னால் 40 வரவு இருந்தால் அரை ஏக்கர். 40 வரவு இருந்தால் அரை ஏக்கருக்கு உண்டு. அரை ஏக்கருக்கு 40 வரவு இருக்குமா இல்லை? அதாவது 20 ஏக்கர்ன்னு சொன்னால் ஒரு வரவு ஒரு ஏக்கர்ன்னு சொன்னால் 20, அது ரெண்டா பிரிச்சா 40 வரவே இருக்கணும். அரை ஏக்கர்ன்னு சொன்னால் அரை ஏக்கர் ஒரு வரவே ரெண்டு சொன்னால் 40 வரவைகள் இருக்கணும். கிட்டத்தட்ட இந்த வயலை பொறுத்த வரையில் ஒரு 40 ஒரு 60 வரவைக்குள்ளே இருக்குமெண்டு என்ற ஒரு சராசரி கணிப்பீடு இருக்கு. 60 வரவைகள் சொல்லக்குள்ள சின்னம் இருக்கலாம் பெருசும் இருக்கலாம். அதுக்குள்ளதான் அது வரும். அதுக்கு கூடயும் வராது கண்டிப்பாக. சரி, ஓகே. இப்போ நாங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் சொல்லித்தோம் உங்கள்கிட்ட. அதாவது இந்த காணி சம்மந்தமாக சொல்கிறேன்னு சொல்லித்தோம். ஆக குறைஞ்ச விலை வந்து இங்கே 25 லட்சம் போகுதுண்ணே. 25 லட்சம் போகுது. கூடியது 40 லட்சம் வரைக்கும் போகுது காணின்ற பெறுமதி. அதாவது பக்கத்துள்ள காணிகள்ண்ணே. அதாவது நீங்கள் நேரடியாக வந்து எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் பார்த்து என்ன விலையில் உங்களுக்கு சொல்லுவோம். இப்போ வாங்க ஆரம்புள்ள மட்டுமே சும்மா நீங்கள் வாங்க தேவையில்ல. உங்களுக்கு வந்து இதில் நாங்கள் சொல்லியிருப்போம் பாருங்கள் அந்த போகிற நெல்லுகள விலைகள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது. அதாவது உங்களோட முதலீடு இதில் வந்து போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு கடையில் வந்து சாமான் எடுத்து போகிறீங்கன்னு சொன்னால் அந்த என்ன அதெல்லாம் பழுதாக போகும்னு சொன்னாலும் வந்து உங்களோட முதலீடு சேர்ந்து தான் போகுது. ஏனையா உண்டே உண்டு. சில வேலைகள்லாம் மாத்திரம் தவிர்க்க முடியாது என்றால் எப்பயோ சில வேலைகளை வெள்ளானத்தங்கள் ஏற்படலாம், வறட்சி ஏற்படலாம். அது காலநிலையே அது காலநிலை. அதை நாங்கள் இதுக்குள்ளே எடுக்கலாது. ஐயா இப்போ வந்து நம்ம ரூமில் தூங்கக்குள்ள இந்த பேன் இரவுக்கு விழுந்துருமோன்னு நம்ம நினைச்சு கொண்டு படுத்தோம்னா நித்திர வரா விளங்குதா? நான் சொல்கிறேன் அப்படி வாரதான் நஷ்டம் வாரதா இருந்தால் அப்படி மாத்திரம்தான் வாரத்துக்கு சான்ஸ் இருக்கு. வேற வகையில் இல்லை. கண்டிப்பாக. அதாவது இந்த உறுதியினுடைய எல்லா விவரம் வந்து என்கிட்ட இருக்குது. அதை வந்து நேரடியாக வந்து பார்க்கக்கூடியவங்க சந்தைக்கூடிய நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் உறுதி. இல்லை நீங்கள் உங்களோட லோயரை வச்சுன்னு எங்களோட சட்டத்தண்ணி இல்லை உங்களோட சட்டத்தண்ணியை வச்சு நீங்கள் அந்த உறுதியை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரியா பிள்ளையான்றது வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஏன்டா அவ்வளோ பெரிய காணியை நீங்கள் வாங்க போகிற நீங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்து ஆராய்ஞ்சு தான் நீங்கள் வாங்கணும். அது ஒரு எல்லாம் உங்களுக்கு தரப்படும். இதனுடைய விலையை வந்து நாங்கள் இப்போ வீடியோவில் நாங்கள் சொல்லலை. இதனுடைய விலை எவ்வளோன்று நாங்கள் வீடியோவில் வந்து சொல்லலை. நீங்கள் நேரடியாக வந்து எங்களை தொடர்பு கொள்ளும். உங்களுக்கு தெரியும் இதில் வந்து குறைஞ்ச விலையே 25 லட்சம் போகுது. ஏன்னா இது வந்து அப்படியான கண்டமா ஒளிமடு கண்டம்னு சொன்னால் வந்து விளைச்சல் கூடிய ஏரியா. அதாவது உன்னிச்சை குளத்திலிருந்தே வரக்கூடிய முதலாவது தண்ணி இங்கே வருமா? 1 2 3 மூன்றாவது தண்ணி என்ன மூன்றாவது தண்ணி வரும். இந்த வந்து 23 கண்டங்கள் இருக்கு. அதில் இது மூன்றாவது உன்னிக்கே பாடுகாடு. ஓகே, இப்போ என்னென்றால் 23 கண்டத்தில் 3வது கண்டம் பண்ணக்குள்ள தண்ணியால எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நாளும் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்திலே முக்கால்வாசி இல்லை முழு ஏரியாவுக்கு தண்ணி போகிறது உன்னிச்ச குளத்துல தான் குடிநீர் போகுது. உன்னிச்ச குளத்துல தான் குடிநீர் போகுது. உங்களுக்கு தெரியும் தான் வீடியோக்கு நான் போட்டிருப்பேன் எங்களுடைய MLD பயணத்தில் போட்டிருப்போம். அப்போ அதுலேருந்து உன்னிச்ச குள பக்கத்தில் வந்து இந்த வயல் காணி இருக்குது. தண்ணிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எதுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. குளத்திலேருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. 4 கிலோமீட்டருக்குள்ளே இதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? நீங்கள் பயிர் செஞ்சது நல்ல என்ன நினைச்சாலும் செய்யலாம். அது அவங்கள பொறுத்து. அதுதான் இந்த நிலத்தை 20 ஏக்கர் நிலத்தை வந்து காசாக மாற்றுறது உங்களை பொறுத்து இருக்குண்ணே. உங்களை பொறுத்து இருக்காது. உண்மையாகவே இந்த 20 ஏக்கர் ஒருமிக்க கிடைக்கின்றது உண்மையாக வர பிரசாதம்.
எல்லாருக்கும் இது அமையவே அமையாது. இதை மட்டும் என்னால் ஷோர் பண்ணி சொல்லுவேன் நான். எனக்கும் தெரியும் ஐயா, அது தெரியும். அது உண்மையாக ஒரு விஷயந்தான். இப்போ இந்த பெரிய அளவில் ஏதாவது பிஸ்னஸ் செய்ய போகிறேன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த இப்படியான காணியெல்லாம் வந்து கிடைக்கிறது கஷ்டம். சில வேளையில் அந்த ரீச்சா மாதிரி என்ன அந்த மாதிரி ஏன்னா இப்போ உன்னிச்சே அது வந்து சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய ஒரு இடம் என்ன வந்துட்டு மாறிட்டு மாறிது. சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிறைய பேர், மட்டக்களப்பு மாவட்டம் இல்லை நிறைய இடத்துல வராங்கண்ணே. இப்போ கூட போய் பார்த்தா அங்கே நிறைய பேர் ஆட்கள் நிற்பாங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல செப்பரேட்டாக கடை இருக்குது உன்னிச்சேக்கு முன்னுக்கு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கணுக்குள்ளே இதே மாதிரி நீங்கள் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வந்து மாற்றலாம் சொல்ல முடிஞ்சா என்ன. ஆனால் உண்மையில் வந்து நம்ம விவசாயத்தை அழிச்சு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றுறது இல்லை. நாங்கள் சொல்கிறோம் நம்மளோட கதைக்கு ஏன்னா வாங்க போகிற ஆக்கள் எப்படியான ஆக்கள் எங்களுக்கு தெரியாதானே. சரி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ அண்ணலவா நாங்கள் இடங்களை வயலில் காட்டுறோம் எப்படியான இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கேருந்து எப்போ முதல்ல ஆரம்பிப்போம் அதில் வரவனே இந்த வீட்டையும் காட்டும் என்ன. இப்போ வந்து நார்மலாக உழவு அடிச்சு வச்சிருக்கேன் முதல்ல உழவு. அது பெரிய ஒரு இதுதானே. அடுத்த இப்போ நார்மலாக வந்து நீங்கள் தங்கி வைக்கலாம் நிற்கலாம் ஏன்னா கிணறு இருக்குடா. அப்போ கிணறு இருக்கு. இது வீடுடா, அப்போ தனியாக ஒரு வீடாக இருக்குண்ணே. இது புது கட்டடமா இருக்கு. புது கட்டடம் இங்கே பாருங்க. கதவை போட்டாச்சு என்ன இருக்கு, கதவை மட்டும் போட்டாச்சு. சரியா சில ஆக்கள் சேர்த்துட்டாங்க. மேலே மேலே வந்து சீட் போட்டு 2 ரூம் இருக்குது, பெரிய ரூம் இருக்குது. எல்லாம் ரூம் பாருங்க பார்த்துல நல்லா இருக்காண்ணே. புதுசாக கட்டின அது அதுதான் கிணறு குடி தண்ணி அது. அது அஞ்சு பாருங்க. நான் அந்த 8 இல்லையே காட்டுவேன். நான் இதில் காட்டினா தெரியும் முடியும் தாங்க. 1 2ஆவதுண்ணே. இதுவும் அடுத்ததும் அப்படியே வருது. நேராக தெரியுதுல்ல அந்த நேராக தெரியும். காட்டு முதலாக காட்டு. அதாவது மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 1 இந்த முதலாக காட்டு இருக்குது. இந்த முதலாக வரம்பு இது 2ஆவது வரம்பு. அந்த 2ஆவது வரம்புனக்குள்ளே சரியோ சரி பாருங்க. இந்த வரம்புலேருந்து அப்படியே வருது நேரா. அந்த வந்து அந்த வரம்புலேருந்து அப்படி வந்து வர முடியல இல்லையா. ஓகே மகளே வாங்க இடத்த காட்டுறோம் உங்களுக்கு வடிவா சுற்றி என்ன. காணியெல்லாம் பார்த்துங்க அப்படி சமனாக இருக்கணும். இது எல்லாம் சமனாக இருக்குண்ணே காணியெல்லாம். இதெல்லாம் காணியா பாருங்க. மேடு பள்ளமெல்லாம் இல்லை சமனாக இருக்கே. அது போர்டரால் சுற்றி வந்துக்கலாம் பொண்ணு ரவுண்ட் உண்டு. அந்த கட்டுண்ணே. ஓகே மகளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தெரியுது இந்த வரம்பு தான் வந்து இந்த காணின்ற போர்டர் சரியா. போர்டர் இந்த வரம்பு தான் இதில் போர்டர். பின்னே காட்டுறேன் பாருங்க வீட்டு அந்த பாருங்க அந்த இது எவ்வளோ இதில் இருக்குது. இப்போ நான் அந்த போர்டராலேயே இப்போ ரவுண்ட் அடிச்சு வரப்பேன் பாருங்க. அப்படி நடந்து வரேன் பாருங்க. சைடில் பாருங்க வாய்க்கால்லாம் இருக்குது. அப்போ இன்னைக்கு வந்து இப்போ நேரடி பாய்ச்சல் அது. திருத்தம் செஞ்சுக்காங்க வடிவா இருக்கா அவனே. இதை விட காணிக்கு எங்கடாப்பா ஒரு அதானே. ஓகே மகளே 20 ஏக்கரை சுற்றுறேன்னே பின்னேற சுற்றி முடிகிறதுக்கு சரியோ. இப்போ என்ன விளக்கம்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்த கட்டுரு தானே அது அந்த இருக்குது சரியோ. அந்த கட்டு அப்படியே வந்து இப்படியே வந்து அந்த வாடினே அதில் தொங்கல் பொதுக்கட்டுக்கல இது தென்னங்கால இந்த தென்னங்கால இது ஒரு ஆள் காணி மரம் அப்படியே சுற்றி வந்து வந்து இப்படி வருது. அப்படி வந்து அங்கே தொங்கல் பனை அந்த நிற்கிற பனைகளா
பணக்காங்கால இருக்குண்ணே ஓ இதுக்கு அங்கால எங்காணி கிடக்கு அந்த உள்பக்கமா உள்பக்கம் அங்கல பங்கு கிடக்குண்ணே வந்து இஞ்சால பக்கம் கொஞ்சம் பாடினே பாடி தொங்கல் இந்த வாடி அப்படியே வந்து பாய்ச்சல் தால வருது ம் வாய்க்கால். அடுத்த மகளே இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்ல விளங்குது பாருங்க இதை தரருக்கு தானே அதாவது இந்த வயல் காணிரி தானே எல்லாம் வந்து திருத்தப்பட்டேன்னு திருத்தப்பட்டு சமாந்தரியா இருக்கு நீரில் வந்து சமனா ஒரு பாயக்கூடிய நேமெல்லாம் இருக்குண்ணே ஐயா தண்ணி வேஸ்ட் இல்லை தண்ணி வேஸ்ட் இல்லை ம் வளைச்சி வாய்க்கால் இல்லை இல்லை வளைச்சி வாய்க்கால் இருக்குது வளைச்சி நேரடி பாய்ச்சல் என்னய்யா ஆமாம் இந்த காணியை பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி காட்டினா ட்ரோன் அந்த வாங்கும் ட்ரோன் வாங்கும் பாருங்க உண்மையிலே இந்த காணியை வாங்க போகிறாலும் உண்மையிலே அதிர்ஷ்டக்காரன் தானே ஐயா ஆ யார் ஏரியா விலங்கல்ல இந்த காணியை வாங்குறதுக்கு காணியில் பார்க்க எவ்வளோ சமனாக இருக்குன்னு அது 20 ஏக்கர் ஒன்றா வச்சு எவ்வளோ செய்யலாம் வேலை என்ன உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் செய்யலாம்டா பாய் ஓகே மகளே நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கும் வந்து என்ன அவ்வளோ நல்லா இருக்கும் உண்மையில் காணியெல்லாம் நாங்கள் வந்து இதை விற்கிறோம்ன்றதுக்காக நாங்கள் சொல்லலை உண்மையில் சொல்ல எல்லாமே அமைஞ்சிருக்கேன் எனக்கு சொன்ன மாதிரி இதுக்குரிய வாடி என்ன நீங்கள் ஸ்டெப் பண்ணக்கூடிய வாடி வளைச்சி வாய்க்கால் நிறையா தண்ணி இருக்குது வேற என்னையா இருக்குது சொல்லக்கூடிய சிறப்பம்சங்கள் இல்லை சிறப்பம்சம் என்று சொல்லக்குள்ள என்னென்று சொன்னால் தண்ணியால் ஒரு நாளும் தட்டுப்பாடு இல்லை சரியோ மற்றது வளைச்சி பாய்ச்சல் படிச்சேன் காணிக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்க பாய்ச்சலும் படிச்சலும் இதுதான் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் அது எப்படி இங்கே இருக்கு இது ஓகே தானே நீங்கள் வளைச்சி நாங்கள் காட்டினே பாய்ச்சலும் படிச்சலும் படியா இருக்கு அப்ப இனி மற்ற விஷயங்கள் எல்லாம் வேற விஷயங்கள் அது மேலதிகமானது தண்ணி ஏத்துனா ஏறணும் இறக்குனா பறக்கணும் தண்ணி இது அப்படித்தான் இருக்கு அதான் காணி தண்ணி சில காணிக்கு ஏறாது சில காணிக்கு ஏறினா இறங்காது குன்னிச்ச குளத்தில் இருக்கிற தண்ணி அவ்வளோ காட்டினா தான் ஒரு வயல் மூலதாலும் அடுத்தது சாகும் இது அது இல்லை இது சமனான காணி இதுதான் காணி என்று சொல்கிறேன் லெவலான காணி இதுதான் உண்மையான விஷயம் இதைத்தான் நான் சொல்கிறேன் காணி லெவலாக இருக்குது நல்ல காணி அடுத்த ஐயா உண்மையில் வந்து இப்போ ஒரு பக்கத்தில் ஒரே தடவையில் அந்த காணியில் இருக்கு நல்ல இப்போ நம்ம நினைக்கிற வந்து இதெல்லாம் வந்து வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்குறதுல இப்போ ஆக்கள் இருக்காங்க ஐயா என்கிட்டயே கேட்டிருக்காங்க உண்மையில அந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக கோலடி போயிட்டு தெரியும் நீங்கள் கோலடிச்சுக்கிட்டா கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம் வேணே நேரடியாக வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை விலையெல்லாம் நீங்கள் நேரடியாக வந்து பேசலாம் அடுத்து இந்தியாவில் என்ன மாதிரி காணிகள் போகணும்னு நீங்கள் விசாரிக்கலாம் வேணே இப்போ லண்டன் கனடா என்ன சுவிஸ் சொல்லி ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு இப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ இலங்கைக்கு வந்து நீங்கள் ஒரு விவசாயம் செய்யணும் ஒரே இடத்துல காணி வாங்கி நம்ம ஒரு தோட்டம் மாதிரி இல்லாட்டி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் செய்யணும்னு சொன்னால் வந்துட்டு இது வந்து உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இதாக இருக்குமே அடுத்தது ஒரு உன்னிச்சைக்கு பக்கத்தில் ஆயத்தியமலை என்ன உன்னிச்சை குளத்துக்கு பக்கத்தில் வந்து இது இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து மட்டக்களப்பு டவுன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது இதுலேருந்து இடத்துலேருந்து முருகலவாத்தாவில் வருது இப்போ இங்கே தூரம் ஒரு 9 கிலோமீட்டரில் மட்டக்களப்பு டவுன் இருக்குண்ணே டவுன் இருக்கு இங்கேருந்து வந்து வெடிகுல டிவிஷன் இது மட்டக்களப்பு மாவட்டம் தான் மாவட்டம் வெடிகுல அது தெரியும் சரி ஓகே மக்களே உங்களுக்கு என்ன இந்த காணியை வந்து பார்த்தாக்கள் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்படி வந்து காணி வாங்க போகிறாங்கன்னு சொல்லி உங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் என்ன தெரிஞ்சவங்க வந்து பேசியிருந்தா இந்த காணியை வந்து நீங்கள் என்ன அவங்களுக்கு இந்த லிங்கை வந்து அனுப்பி வைக்கலாம் நீங்கள் நேரடியாக வந்து எங்களை தொடர்பு நாங்களே வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஃபுல்லாக வந்து சுற்றி காட்டுவோம் என்ன கூட்டிக்கொண்டு காட்டுவோம் என்னம்மா இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம் உண்மையிலே இந்த காணி சம்பந்தமாக இந்த காணி உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 076 34 22 806 076 34 22 806 அப்படின்னு இலக்கத்துக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த காணியை வந்து என்ன பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டசாலி நீங்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம் இது சம்மந்தமான உறுதிகள் வந்து எங்கள்கிட்ட இருக்குது என்ன சொந்தமான உறுதிகள் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் ஓகேன்னு சொன்னால் வந்துட்டு லண்டன்லேருந்து நேரடியாக இங்கே வந்து அந்த காணியை வந்து அவங்க விற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லிக்கொண்டு விடைபெறும் என்னையா ஓகே நல்லதானே காணி நல்ல காணி சூப்பர் காணி என்ன நல்ல காணி வாங்குறாக்கள் அதிர்ஷ்டசாலிகளுக்கு தான் கிடைக்கும் அவ்வளோதான் நல்லா சொல்லக்கூடியது காணி இப்படி ஒரே இடத்துல இப்படி ஒரு தரமான காணி
ஒரே உறுதியில் கிடைக்கிறது மிகவும் அரிதிலும் அரிது. அதான் ஒரே உறுதியில் 20 ஏக்கர் காணி கிடைக்கிறது கஷ்டம் ஒரே இடத்துல. இப்போ 20 ஏக்கர் வாங்க போகிறோம்னு சொன்னால் வந்து அங்கே வாங்குவோம் என்ன, இது வந்து ஒரே இடத்துக்கு தானே. அப்போ அதை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம். இதே மாதிரி உங்களுடைய காணி விற்கணும் அப்படின்னு சொன்னாலும் வந்து நாங்கள் சொன்ன அந்த தொலைபேசி இலக்கத்தினோட தொடர்பு கொள்ளலாம் அப்படி சொல்லி கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம். ஓகே மகளே, இது வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றி கருத்தில் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை இப்படி செல்லும் நான் என்னென்ன உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். Bye.